Jayanti ma'am, I extend a warm welcome to our chief guest, RJ Abhinaya ma'am of Big FM. She is an experienced professional with a diverse skill set spanning 1 year in teaching, 8 years of radio jogging and production, and 2 years in voiceover. She has been an RJ of Surya FM and program producer of Big FM. Now, I request Jayanti ma'am's mom to present a small bouquet as a token of love to our beloved chief guest. Thank you ma'am for accepting our token of love. In the public speaking class, எப்படி ஆரம்பிச்சதுன்னு ஒரு சின்ன கதை. ஆக்சுவலி ஜெயந்தி மேம்க்கு அவங்க வந்து வீட்டுல இருக்க பசங்களை வந்து பேச வச்சு பார்ப்பாங்க இல்லையா, எவ்வளவு அழகா பேசுறாங்க. அந்த மாதிரி இங்க வர ஒரு குழந்தையும் அவங்க விட மாட்டாங்க, பேச வச்சு வச்சு பார்ப்பாங்க. அப்பதான் the thought of this public speaking, ஏன்னா ஒரு ஃபியர் வந்து குழந்தைக்கு போகணும். என்னதான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த மைக்க பிடிக்கும் போது ஒரு ஷிவரிங் இருக்கு இல்லையா, அந்த ஷிவரிங் எல்லாம் வேண்டாம் நம்ம குழந்தைக்கு. சோ இது ஒரு கிளாஸ் நம்ம ஏன் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சோ அதனால நான் இம்மிடியட்டா வந்து ஓகே மேம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்ம கிளாஸஸ்லாம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். யோசிச்சு இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து ஜெயந்தி மேம் தான். சோ அதுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஜெயந்தி. So அந்த வகையில every Thursday we started having public speaking classes, and it was class not just to speak but to build confidence and express ourselves fearlessly. இது எனக்குமே வந்து நிறைய லேர்னிங் பண்றாங்களே, நான் வந்து கொஞ்சமாச்சு பண்ணணும் வீட்டுல. அந்த மாதிரி நானும் எஃபர்ட் போட ஆரம்பிச்சேன். என்னோட சேர்ந்து ஜெயந்தி மேம் எஃபர்ட் போட ஆரம்பிச்சாங்க. சரி நாங்கெல்லாம் எஃபர்ட் போட்டோம், ஒரு ஜீவனிங்க சம்பந்தமே இல்லாத நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் இந்த டைம்ல வந்து ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் சொல்லணும்னா அது கம்ப்ளீட் ஆகாது. தட் இஸ் ஸ்வேதா மேம். இந்த ரேடியோ ஈவென்ட் வந்து நடக்கணுன்றதுக்காக ஆல்மோஸ்ட் 2 weeks-ஆ she was traveling with us. And இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு how much she helped all of us. And அதாவது நம்ம கிட்ஸோட ஈவென்ட் நல்லா நடக்கணும், அது கிராண்டா நடக்கணும்னு எல்லாமே செஞ்சாங்க. So big round of applause to Shweta. நேத்து 8 மணி வரைக்கும் she was sitting with the host kids and அவங்களோட வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. It took her 3 hours to make them prepare all this. Okay, so இது வந்து பெரிய effort Shweta ma'am, thank you. Okay, so இதுல term 1ல we were focusing on confidence building, overcoming stage fear, clarity of speech and voice modulation. We had various topics for each skill. Practical topic, அந்த ஸ்கில்ல வந்து நம்ம அசிஸ்ட் பண்றதுக்கு பேசணும்னு இல்ல, ஸ்டேஜ்க்கு வந்து நின்னாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். அதை அவங்க ஓவர் கம் பண்ணுன்றதுக்காக நிறைய ஃபன் ஈவென்ட்ஸும் பண்ணோம். நெக்ஸ்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் ஃபயர்லெஸ் குக்கிங் பண்ணோம். வீடியோ லாக்ஸ் பண்ணோம். கிட்ஸ் வந்து அவங்களுடைய ஃபுல் டேவை வந்து கேப்சர் பண்ணி வீடியோ லாகா ப்ரிப்பேர் பண்ணி இங்க வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ வாய்ஸ் மாடுலேஷன் ஃபார் திஸ் மந்த் அதை ரேடியோ ஷோவா பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். சின்ஸ் அவங்களோட ஐஸ்ல இது ஜட்ஜ் பண்ணணும், அதுல என்ன தப்பு இருக்கு, அதை ஒரு ஸ்டெப் அஹெடா எடுத்துட்டு போலாம். மேம் என்னமோ தெரியல, எது கேட்டாலும் ஓகே சொல்லுவாங்க. பட் இதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது she said let's think. அப்புறம் ஒரு கிளாஸ் போச்சு, ட்ரையல்னு அப்படியே ஓட்டிட்டோம் இந்த ரேடியோ ஷோ. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அவங்க வாயில இருந்தே வந்துச்சு. சரி ஆச்சுடா, ஓகே பசங்களாம் இவ்வளோ ரெடி ஆயிட்டாங்க, நம்ம வந்து கூப்பிடலாம், நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் ஹேப்பன். ஸோ இந்த பிளேஸ் வந்து ஜெயந்தி மேம்க்கும் சரி எனக்கும் சரி எங்களோட ஐடியாஸ் எல்லாம் வந்து அப்படியே சரியெல்லாம் பார்க்குற ஒரு இடமாவே அமைஞ்சிருக்கு. ஸோ கிட்ஸ் ஆர் ஆக்சுவலி ரெடி வித் மெனி ஈவெண்ட்ஸ். ஒரு லைவ் ரேடியோ ஷோவை தான் இங்கே வந்து நம்ம Sit back, enjoy the performances of our little budding RJs. They are all set to steal your hearts with their voices. So, shall we kick start? Yes! Yay! Okay. Now, shall we start? Yes. Yeah. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஹோஸ்ட் ஆர்ஜே சந்தனா பேசுகிறேன். இது நம்ம பிளாசம் எஃப்எம் 36.9 எஃப்எம். த ஹார்ட் பீட் ஆஃப் யுவர் டே, த எனர்ஜி இஸ் ஹை. இப்போ என் கூட இன்னொரு ஆர்ஜே இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு ஹலோ கேட்போம். ஹாய் குடீஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜே துஷன். ஓகே துஷன், நம்மளோட இன்டர்வியூ மக்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ டைம் எக்ஸாக்டாக
5:45 ஆகுது. எல்லாரும் டயர்டாக ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு செக்மெண்ட்டாக நம்ம பார்ப்போமா? ஓ, கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செக்மெண்ட் வெயிட்டிங்கில் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒரு டிவைன் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ, சாங்கா? யார் வராங்க நம்மளை என்டர்டைன் பண்ணதுக்கு சஞ்சனா? கண்டிப்பாக சொல்கிறேன் புருஷன். இவங்கள பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம். இவங்களோட சாங் மக்களோட ஹார்ட்டில் ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகிடும். ஸோ இவங்கள பற்றி நான் வெல்கம் பண்ணிடுறேன். ஷீ இஸ் none other than that அவர் நம்ம. மக்களே, நான் தான் உங்கள் சிங்கர் லக்ஷிதா. எப்போவுமே ஒரு ஸ்டார்டிங் நவே விநாயகர் சாங்கோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போயும் ஒரு விநாயகர் சாங் கேட்கலாமா? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்தில் தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. கஜவதனா கணநாதா கஜவதனா விநாயகா கஜவதனா கணநாதா கஜவதனா விநாயகா. சித்தி விநாயக சிவதனயா முக்த பிரதாயக கஜானனா. சித்தி விநாயக சிவதனயா முக்த பிரதாயக கஜானனா. பார்வதி நந்தன பவபயவன் ஜன பார்வதி நந்தன பவபயவந்தன் யுக யுக வந்தித ஜய ஸ்ரீ கணேಶ யுக யுக வந்தித ஜய ஸ்ரீ கணேಶ ஜய ஸ்ரீ கணேஷா. ஓகே, எல்லாரும் விநாயகர் சாங் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்து விநாயகருக்கு சப்போர்ட்டா கிருஷ்ணர் பாட்டு கேட்கலாமா? மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கச்சின பாலம் வேண்டாம் கச்சின பாலம் தரேன் ககண்டு சீனி தரேன். கச்சின பாலம் தரேன் ககண்டு சீனி தரேன். கை நிறைய வெண்ணெய் தரேன் வெயிலிலே போக வேண்டாம். கை நிறைய வெண்ணெய் தரேன் வெயிலிலே போக வேண்டாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காச்சின பாலம் வேண்டாம் ககண்டு சீனி வேண்டாம். காச்சின பாலம் வேண்டாம் ககண்டு சீனி வேண்டாம். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. கோவர்தனகிரி ஓரமான மிருகங்கள் உண்டு. கோவர்தனகிரியில் ஓரமான மிருகங்கள் உண்டு. கரடி புலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே. கரடி புலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடிவிடும். காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடிவிடும். கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன். கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. யமுனா நதி கரையில் யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கல்வ பயம். யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கல்வ பயம். கல்வ வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. கல்வ வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கல்வருக்கோ கல்வருண்டோ கண்ட கண்டம் சொல்லு
கேட்டு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். உண்மையாக சொல்லணும்னா நான் லார்ட் கிருஷ்ணாவும் லார்ட் கணேஷாவும் நம்ம எஃப்எம் ஸ்டேஷனுக்கு வந்து லிசன் பண்ண மாதிரி இருந்தது. தேங்க்யூ லக்ஷிதா மேம் ஃபார் யோர் டிவைன் சாங். ஓகே, we will meet you guys after a short break. நம்ம Blossom FM 36.9 FM. The heartbeat of your day, the energy is high. Hi. Looking for a healthy and tasty snack that boosts our energy instantly? Try our premium quality dates from Arabia. You can order these dates at www.dryfruits.com or dial 9566261247. Order soon and stay healthy. Welcome back to number Blossom FM 36.9 FM. The heartbeat of your day, the energy is so high. ஓகே சஞ்சனா, நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்ன பார்க்கலாமா? நான் நெக்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம குட்டீஸ்க்கு தான். நெக்ஸ்ட் அடுத்தது ஸ்டோரி தான் வரப்போகுது. ஸோ பேரண்ட்ஸ் நீங்களும் கேட்கணுன்னா கேட்டுக்கலாம். ஹாய், மை நேம் இஸ் ஆராதனா. ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம சூப்பரான ஸ்டோரி சொல்ல போகிறோம். வாங்க அந்த ஸ்டோரியோட பேர் பார்ப்போம். அந்த ஸ்டோரியோட பேர் என்னன்னா ஏஞ்சல் உட்கட்டு. வாங்க நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் upon a time a poor woodcutter lived in a small village. One day the woodcutter's axe fell into the water. The woodcutter's axe hardly not knowing what to do. Suddenly he saw a beautiful angel in front of him. The angel asked, "What happened to you?" The woodcutter explained, "My axe fell into the water." The angel went to the river and brought golden axe. The woodcutter shook his head and says, "No, this is not my axe." Second time the angel brought silver axe. The woodcutter says, "No, this is not my axe." Third time the angel brought iron axe. The woodcutter happily says, "Yes, this is my axe." Last time the angel gave all the three axes. Moral of the story: honesty is the best policy. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்ததாக நீங்க கேட்கலாம். தேங்க்யூ. செமையா ஸ்டோரி சொன்னாங்க. கிச்சன் இன்னொரு உலகத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. எப்பயும் போல உங்க ஸ்டோரியில ஃபன்னும் இருந்துச்சு, இம்பார்ட்டண்ட்டான மெசேஜும் இருந்துச்சு. ஆராதனா ராக்கெட்ல அதனால பற்றி சொல்லணுமா? சரி, நம்ம இப்போ இன்னொரு திருப்பி ஷார்ட் பிரேக்குக்கு நம்ம போகலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்குது Blossom FM 36.9 FM. The heartbeat of your day, the energy is high. ஹாய்ண்ணா. என்னம்மா வேணும் உனக்கு? இல்லைண்ணா, எங்கள் ஸ்கூலில் வந்து என்னோட ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அதனால ஒரு பெஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் எழுதுகிற ஒரு பெண்ணை தாங்கண்ணா. பாப்பா, நீ என்ன டைனோசர் காலத்துல இருக்க? இல்லையேண்ணா. அப்படி ஏலியனா? ஏன் இது கேட்குறீங்க? அதுவும் இல்லையே. அதுதான் சொல்றது, ஒழுங்கா சாப்பிடணும்னு சொல்லிட்டு. நான் நல்லா சாப்பிட்றேனே. அப்ப இது ஏமா தெரியல? பிருந்தா பென் தான் குட் குவாலிட்டி குட் ஹேண்ட் ரைட்டிங்க்குன்னு. தேங்க்யூண்ணா. பிருந்தா பென் மட்டுமே குட் அண்ட் போல் ஹேண்ட் ரைட்டிங்க்கு பெஸ்ட் பென். இவ்வளோ நேரம் ஃபன் தான் போச்சு. இப்போது கொஞ்சம் நம்ம அப்டேட் ஆகிடலாமா? ஸோ இப்போ நம்மளை அப்டேட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம நியூஸ் கேட்க போகிறோம். அந்த நியூஸ் வந்து பிரணேஷ் கார்த்திக் சொல்ல போகிறோம். You are tuned into Blossom FM 36.9 and I am your favorite RJ Pranesh. சுட சுட செய்திகள். நியூஸ் என்ன ஒரே சார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதுலாம் ஜெயராஜ் சார் தானே. எலெக்ஷன் கமிஷன் புதுசாக சார்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்களாம். அப்படின்னா என்னது? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு புது ஓட்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண போகிறாங்களாம். நமக்கெல்லாம் கோவிலில் இருக்கிற திரிசூல் தான் தெரியும். ஆனால் இந்தியன் மிலிட்ரி டீம் புதுசாக திரிசூல்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்களாம். 3 படையும் சேர்ந்து ட்ரில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களாம். ஒரு படை இறங்கினாலே தாங்க முடியாது, இல்லை 3 படை இறங்கினா மாசு தானே. ஸ்கூல் நியூஸ்க்கு போகலாமா? பிளாசம் ஸ்கூலில் லைவான ரேடியோ ஷோ நடந்துட்டு இருக்குது. அதோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தா அசந்து போயிடுவீங்க. யாருன்னா நம்மளோட பிக் எஃப்எம்மோட ஆர்ஜே அபிநயா மேம். எனக்கு பிடிச்ச நியூஸ் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்.
சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே மானினாமே உன்னை வணங்குமே. எனக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் விமன்ஸ் டீம்ல வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்குது. அது முக்கியம் பிகிலே. நான் இப்போ வெதர் அப்டேட். வண்ண பகவான் இருக்கிறாரு. வானம் ஸ்லைட்லி க்ளவுடியாக தான் இருக்குது. அவர் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா நமக்கெல்லாம் லீவ் விட்டுருவாரு. இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. நாளைக்கு நான் புது சுட சுட செய்திகளோட வரேன். டாடா பாய் பாய். சிரிச்சுட்டே இருங்க, கலக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. மிஸ்டர் பிரனிஷோட நியூஸ் அப்டேட் கேட்டு ஃபுல் அப்டேட் ஆகலாம். ஓகே சஞ்சனா, நியூஸ் அப்டேட் கேட்டு நம்ம மக்கள் எல்லாரும் ஃபுல்லி அப்டேட்டாக இருப்பாங்க. அடுத்தது என்ன பார்க்கலாமா? பெரியவங்களை அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் குட்டீஸையாக கைட்லைன்ஸ் கொடுக்க நம்ம தக்ஷனா மேம் வர போகிறாங்க. ஹாய் குட்டீஸ், தக்ஷனா பேசுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு திருக்குறள் சொல்ல வந்திருக்கேன். திருக்குறளில் போகலாமா? ஃபஸ்ட்டு திருக்குறள் என்னன்னா, நிறை உடைமை நீங்காமை வேண்டி பொறை உடைமை போற்றின் ஒழுகப்படும். இது மீனிங் என்ன தெரியுமா? என்னன்னா, ஒரு ஆள் மிஸ்டேக் பண்ணாங்க, அவங்க மறுபடியும் நினைக்கக்கூடாது, இல்லை இவங்க பண்ண மாட்டாங்க, தப்பு பண்ணிடுவாங்க, ஒரு சான்ஸ் கொடுக்கணும் மறுபடியும். அடுத்த திருக்குறள் என்னன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்பப்போ சுச்சுவேஷன்லலாம் கொஞ்சம் ஆள் இது ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும். அடுத்த திருக்குறள் என்னன்னா, யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லுக்கு பட்டு. அதுனா எல்லாரும் டீஸ் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே இங்கே. அடுத்த திருக்குறள் என்னன்னா, தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினம்னா என்ன தெரியுமா? இங்கே யாராச்சுக்கு கோவம் தான். இப்போ நம்ம எப்பயும் கோவமாக இருந்தால் நம்ம மூஞ்சே ரொம்ப டல்லாக இருக்கும் பார்க்க. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தால் மூஞ்சி பிரைட்டாக இருக்குங்க. நம்ம கோவத்தை நம்மள கொண்டுரும். என்னோட திருக்குறள்லாம் வந்து நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. லைஃப் எப்படி லீட் பண்ணணும்னு தக்ஷனா மேம் சூப்பராக சொல்லிட்டாங்க. திருவள்ளுவர் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டாரு. இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல? ஆமாம் தூஷன். ஓகே சஞ்சனா, நம்ம ஷோவில் ஒன்லி இன்ஃபர்மேஷன் மட்டும்தானா ஷேர் பண்ணுவோம்? யார் சொன்னா? நம்ம ஷோவில் இன்ஃபர்மேஷனுக்கும் பஞ்சம் இல்லை, ஃபன்னுக்கும் பஞ்சம் இல்லை. அப்போ ஃபன் இருக்கான். யார் சார்? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் ஆக்குறதுக்கு நெக்ஸ்ட்டு மெக்டிக்ஷா மேம் வர போகிறாங்க. குட் ஈவினிங் சுட்டீஸ். இது உங்களோட ஃபேவரட் ஷோ லாஃப் டேட் இன் நம்ம பிளாசம் FM 36.9 FM. நான் உங்களோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் திக்ஷா. ஐ வில் பி வித் யூ ஃபார் தி நெக்ஸ்ட் டாஸ்க் டு மேக் யூ லாஃப். எல்லாரும் ரொம்ப டயர்டாக ஆஃபீஸர் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாரையும் கூல் பண்ணுறதுக்கு நான் நிறைய ஜோக்ஸ் ஒன்று வந்திருக்கேன். ஷோக்கில் போகலாமா? ஒரு வால் இன்னொரு வால் கிட்ட ஒரு மேட்டர் சொல்லிச்சான். என்னன்னு தெரியுமா? சொல்லுச்சு. ஒரு பையன் டெய்லி தோசை சாப்பிடும் போது அவனுக்கு பேப்பர் சாப்பிட்ற ஃபீல் இருந்துச்சா. ஏன் தெரியுமா? அதுதான் பேப்பர் தோசை. ஒரு ஆட்டோக்கார் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கும் போது சடனா கார் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். ஏன்னா அவரு தான் ஆட்டோக்கார் ஆச்சே. சரி குட்டீஸ், டென்ஷன் ஆகாதீங்க. என்னடா நம்ம நிதிக்ஷா இவ்வளோ கடியா ஜோக் சொல்றான்னு பாக்குறீங்களா? இதுக்கே இவ்வளோ டயர்டானா எப்படி?
இன்னும் இருக்குல்ல, ஷோக்குள்ள போலாமா? ரொம்ப காஸ்ட்லியான கிழமை எதுன்னு தெரியுமா? அதுதான் நம்ம வெள்ளிக்கிழமை. ஒரு பொண்ணு டெய்லி களி சாப்பிடுவாளாம். ஆனா அதை வாயில போட்ட உடனே அது மெல்ட் ஆயிடுமா. ஏன் தெரியுமா? அதுதான் ஐஸ் கட்டி. சரி குட்டீஸ், டென்ஷன் ஆகாதீங்க. அவ்வளோதான், இன்னைக்கு என்னோட மைண்ட்ல மேட்டர் எம்டி ஆயிடுச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேங்கிங் அவுட் ஆன் நம்ம ஷோ லாஸ்ட் பிரேக் ஹியர் ஆன் Blossom FM 9 FM. நான் உங்களோட ஆர்ஜே விதிக்ஷா. I will be back with lot more jokes to make you laugh. Until then, take care, be safe and smiling. Keep smiling. Now RJ Vitiksha signing off. Catch you in the next show. Bye. இது நம்ம Blossom FM cookies. வயிறே வலிக்குது. ஆனா எப்பவும் போல நம்மளை கொஞ்சம் யோசிக்க வச்சுக்கோங்க. அவங்க சொன்ன பேப்பர் ரோஸ் ஜோக்கு நம்ம எப்போ பேப்பர் ரோஸ் சாப்பிடமோ அப்போ ஞாபகம் வரும். என்ன செஞ்சேன்னா அது என்னமோ கரெக்டு தான் துஷன். இப்படி ஜோக் சொன்னா யாருக்கு தான் பிடிக்காம இருக்கு. எல்லா செக்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான், ஷோ முடிஞ்சிருச்சா? யார் சொன்னா? இனிமே தான் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்டே வரப்போகுது. ஓ அப்படியா? ஆமாம், இப்போ வரவங்க வந்து நம்ம ஃபேவரட் ஆர்ஜே தக்ஷிதா, அவர் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆஃப் த இன்டர்வியூ. இப்போ வந்து யார் இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சனாக பார்க்க போகிறோம். அவங்க வாய்ஸ் வந்து ஹலோ கேட்கலாமா? ஹாய், ஹலோ குட்டீஸ். Can you guess who it is? Yes, it's our Blossom FM head, Mrs. Jayanti ma'am. Ma'am, and நிறைய கொஸ்டின் மைண்டில் இருக்கு மேம். ஆனால் இன்னைக்கு டாப் 3 கொஸ்டின் மட்டும் தான் கேட்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வேணாலும் கேளுங்க, நம்ம கலக்கிடுவோம் ஷோ. ஆனால் எனக்கு 3 கொஸ்டின் மட்டும் தான் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கணும் மேம். டெஃபினட்டாக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏதோ உங்கள் பிராண்ட் நேம் பிளாசம்னு பேர் வச்சிங்க மேம்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நிறையா பேரண்ட்ஸ்க்கு இதை தெரியணும்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. பிளாசம் லிட்ரலி மீன்ஸ் ஃப்ளாஸ் இல்லையா? ஸோ எங்ககிட்ட அரும்பாக வர சின்ன சின்ன முட்டுகளாக வர குழந்தைங்க இங்கேருந்து வெளியில் போகிறப்ப நல்ல ஒரு ஃப்ராக்னன்ஸோட, நல்ல ஒரு நறுமணத்தோட, எல்லா ஸ்கில் செட்டோட வெளியில் போகணுங்கிறதுக்காக மைண்ட் பண்ணி மட்டும்தான் இந்த ஸ்கூலோட நேம் நாங்கள் பிளாசம்னு பேர் வச்சோம். எல்லாம் மீனிங் இருக்கு மேம் பிளாசம்னு பேர். செகண்ட் கொஸ்டின், பிளாசம் ஸ்கூல் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கும் போது ஏதாவது பிளாசம் எஃப்எம்னு ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? நாங்கள் அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணினோம். Like I mean, since we are part of Blossom FM, media, like I mean, ரேடியோ இண்டஸ்ட்ரிங்கிறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெட்வொர்க்குமே இல்லாத சமயத்தில் கூட வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு செய்திகளை வந்துட்டு கொண்டு போகிறதுல என்றைக்குமே ரேடியோ நெட்வொர்க் மட்டும்தான் ஒரு சிறந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கும். லைக் நம்மளுக்கு சைக்ளோன் வந்தப்பையும் சரி, எந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே சரி, ரேடியோ பிளாட்ஃபார்ம் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ அதனால தான் வந்துட்டு நாங்கள் எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணோம். அதை எலாபரேட் பண்ணி ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்துட்டு ரேடியோ பிளாட்ஃபார்ம் எங்ககிட்ட இருக்கிற குழந்தைங்க இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே வரணுங்கிற ஸ்கில் செட் இருக்கிறவங்க, ஆசைப்படுறவங்க அதுக்கு டியூனப் பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணுறோம். சூப்பர் மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்கள் ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் என்னது மேம்? எங்களோட பிளாசம் பிராண்டில் வந்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலவிருட்சம் நாங்கள் லோகோவாக போட்டிருக்கோம். ஆலவிருட்சம்ங்கிறது எதுக்காக நாங்கள் அதை போட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தைங்களுக்குள்ளாரையும் ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது. ஒரு குழந்தைங்க நல்லா வந்துட்டு பேசுவாங்க, ஒரு குழந்தைங்க நல்லா எழுதுவாங்க, ஒரு குழந்தைங்க நல்லா எனாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஸ்கில்ஸ் வந்துட்டு டெஃபினட்டாக வேறையாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு குழந்தைங்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஸ்கில்லை பர்டிகுலராக நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணி அவங்கள அந்த பிளாட்ஃபார்மில் நாங்கள் வந்து ஸ்கில்லாக பண்ணி ஷைன் பண்ண வைக்கணும். இது மட்டும்தான் எங்களோட ஃபியூச்சரிஸ்டிக் பிளான். Thank you, ma'am, Ishar. Thank you, ma'am, for spending your golden time and your motivational words with us. Thank you. Thank you so much. தக்ஷிதா ஓட இன்டர்வியூ வெரி இம்ப்ரெசிவாகவும் வெரி மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு. அவங்க நம்ம சீஃப் கெஸ்ட்டை ஆக்குபைடாக வச்சுருந்தாங்கல்ல? ஆமாம் துஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா செக்மெண்ட்ஸும் முடிஞ்சிச்சு நம்ம ஷோவில். ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் அண்ட் டேக் கேர்.
இது நம்ம Blossom FM 36.9 FM. The heartbeat of your day, the energy is high. Okay, இதுக்கு நிறைய ட்ரையல் பண்ணோம், நிறைய பிராக்டிஸ் பண்ணோம். So full high energy இருந்துச்சா எங்ககிட்ட? Okay, so now I request our chief guest, RJ Abhinaya ma'am, to talk few words about the kids and our radio show. And we love it, we talk a lot. So thank you so much. Thank you first to Perla Pachana for the effort itself. Sanjana, Dushyant Krishnan, Lakshita, Nandika, Aradhana, Sam and Blessy, Pranesh Karthik, Dakshana, Mitiksha and Dakshita. Yeah. So I completely enjoyed the show. எனக்கு வந்துட்டு ஒரு ஈவினிங் டிரைவ் டைம் ஷோ. டிரைவ் டைம்னா நீங்க இப்ப 5 o'clock மேல சொன்னீங்கல்ல, so that is called the drive time show. So drive time show என்ன மாதிரி இருந்தது. I was taken surprised by the advertisements. Because நான் சரி மத்ததெல்லாம் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணுவீங்களா அப்படின்னு பார்க்கல. ஸோ நீ சூப்பரா ஃபுல் பாட்டும் பாடின. அந்த 2வது பாட்டு என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பாட்டு. அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க உங்களுக்கு கரெக்டா? ஓகே. ஜோக்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க சூப்பரா. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஸ்டோரி ஸ்டைலிங் சொன்னாங்க. நான் சின்ன வயசுல மறந்து போன ஸ்டோரி. திருக்குறள் சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? இன்டர்வியூ இப்ப கடைசியா பண்ணீங்க. நான் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கேன். 2 கோர்ஸ். நீங்க என்ன பண்ணீங்க? நியூஸ். ஆமா நியூஸ் சொன்னீங்கல்ல. கரெக்ட். கப்பு முக்கியம் பிகில் கரெக்டா? ஓகே. அதே மாதிரி 2 மெயின் போஸ்ட் சூப்பரா பண்ணீங்க. இட் வில் டேக் டைம் டு பிராக்டிஸ் அண்ட் பேசுறது அது எல்லாமே. ஸோ இப்போ வந்து ரேடியோ ஜாக்கி அப்படின்னு சொன்னோன்னே நீங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பீங்க? நம்ம சும்மா பாட்டு போடுவோம், ஜாலியா பேசுவோம். இப்போ நீங்க சொன்ன எல்லா விஷயமே நாங்க ரேடியோல பண்ணுவோம். கரெக்ட் அப்படிதானே? நம்ம வந்து நீங்க ரேடியோ கேட்டிருக்கீங்களா? யாராச்சும் சொல்லுங்க. இந்த ஒரு வாரத்துல கேட்டிருப்பீங்க. என்ன ஷோ பண்ணுவோம்ல, அதுக்கு முன்னாடி ரேடியோ கார்ல போகும்போது ஓகே கேட்டிருக்கீங்க. அப்ப சரி சூப்பர். நீங்க கேட்டிருக்கீங்க இல்ல? ஓகே. ஸோ ரேடியோ இஸ் ஜஸ்ட் மோர் தென் an entertainment medium. இப்போ மேம் சொன்ன மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு சிக்னல் இல்லையோ அந்த இடத்துல கூட உங்களுக்கு வந்து ரேடியோ கேட்கும். அதான் ரேடியோட பிளஸ். 2வது இப்ப ரேடியோ எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வெறும் பாட்டு போடுறது, அதுக்கப்புறம் கதை சொல்றது, அதுல நியூஸ் சொல்றது, அது மட்டும் இல்லாம இப்ப ரேடியோ வந்துட்டு கம்யூனிட்டிக்காக ஒர்க் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா மாறிடுச்சு, எஸ்பெஷலி பிக் எஃப்எம். ஸோ அதுல வந்து நான் இப்போ 3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது 3 உங்களுக்கு டாஸ்க். நீங்க வந்துட்டு அது வந்து ஒரு கம்யூனிட்டியில இருக்கோம்னா இப்ப ரேடியோங்கிறது ஒரு பிக் பார்ட் ஆஃப் கம்யூனிட்டி இல்லையா? ஸோ நம்ம அதை பண்ணணும். 3 விஷயம். 1 வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஒரு ப்ராப்ளமை. 2வது அந்த ப்ராப்ளம்ல இருக்கிற சேலஞ்ச் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 3rd அதை எம்பத்தைஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நீங்க உங்க அம்மா அப்பா நீங்க எல்லாம் ஒரு ஜாலியான வீட்ல இருக்கீங்க, வர வெளியே போவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, உங்களுக்கு ஒரு மேம் இருக்காங்க உங்களை பாத்துக்க. இந்த மாதிரி ஆக்சுவலி நான் அதுக்கே ஃபர்ஸ்ட் சொன்னேன். நானும் டியூஷனுக்குலாம் போயிருக்கேன். ஆனா எங்க டியூஷன்ல இந்த மாதிரிலாம் பண்ணேன். எங்க டியூஷன்ல போனா புக்கை தொடர்ந்து அப்படி லைனா ஓரமா உட்காந்துட்டு வரும்போது ஒப்பிச்சுட்டு வரணும். அதுதான் எங்க டியூஷன். ஆனா அந்த டியூஷன் வந்து உதவிச்சு எது வரைக்கும்னா 12வது வரைக்கும், 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். பட் அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பப்ளிக் ஃபோரம்ல பேசுறதோ எல்லாமே தடுமாறி தான் நாங்க வந்தோம். ஸோ இந்த ஜென்ரேஷன்ல உங்களுக்காக இவ்வளோ எஃபர்ட்ஸ் உங்க டீச்சர்ஸ் போடுறாங்கன்னா யூ ஷுட் பி தேங்க்ஃபுல் ஃபார் தட். நம்பர் 1. ஓகேவா? 2வது இருக்கிற பிளாட்ஃபார்மை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். ஐ திங்க் ஐம் டாக்கிங் வே அஹெட் ஆஃப் தேர் டைம். நான் 3 விஷயம் நான் சொன்னேன் தெரியுமா? ஐடென்டிஃபை, சேலஞ்ச் அண்ட் அதை சார்ட் பண்றது. ஸோ இதுதான் நாங்க பிக் எஃப்எம்ல பண்றோம். எப்படி பண்றோம் நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, உங்களுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இதே மாதிரி நான் ஒரு ஆர்ஜிவா இருக்கும்போது என் கூட இருக்கிற சக ஆர்ஜிகள் என்ன பண்ணுவோம்னா நிறைய இடத்துல போய் பீப்புள் விசிட் பண்ணுவோம். அங்க இருக்கிற குழந்தைகளோட பேசுவோம், கம்யூனிட்டியோட பேசுவோம். அப்படி நாங்க ஒரு இடத்துல போனபோது ஒரு கம்யூனிட்டியில பார்த்தோம். அங்க இருக்கிற குழந்தைகிட்ட பேசணும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் கிடையாது, டியூஷன் எல்லாம் கிடையாது, அவங்களா படிச்சுக்கலாம். நீங்க எத்தனை பேர் கிட்ட ஸ்டோரி புக்ஸ் இருக்கு? எல்லார்கிட்டயும் ஸ்டோரி புக்ஸ் இருக்கா? அவங்க கிட்ட ஸ்டோரி புக்ஸே கிடையாது. அவங்க ஸ்டோரி புக்ஸே பார்த்தது கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி கஷ்டம். எத்தனை பேர் வீட்டுல டாய்லெட் இருக்கு? டாய்லெட் சுச்சு காக்கா போறதுக்கு டாய்லெட் எத்தனை பேர் வீட்டுல இருக்கா? உங்க ஸ்கூல்ஸ்ல டாய்லெட்ஸ் இருக்கா? அவங்க ஸ்கூல்ஸ்லயும் டாய்லெட் கிடையாது, அவங்க வீடுகள்லயும் டாய்லெட் கிடையாது. ஓகே? சோ இந்த மாதிரி நாங்க போய் அந்த இடத்துல எல்லாம் பார்த்தோமா, பார்த்துட்டு எங்களுக்கு இது we were taken aback. இப்போ உனக்கு எல்லாம் நம்ம பேசுறோமா, அங்க போய் ஒரு பையன் கிட்ட உனக்கு எங்க போகணும்னு கேட்டதுக்கு டாய்லெட்ல போகணும்னு சொன்னாங்க. அதாவது இது என்ன மாதிரியான விஷயம்னு உங்களுக்கு வந்து இப்ப புரியாது. வீட்டுல போய் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. சோ இது வந்து ஒரு சொசைட்டில இருக்கிற ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி பட் சுச்சு காக்கா போறதுக்கு எஃப்எம்ல இருந்து என்ன பண்ணோம்னா as a responsible radio station அங்க போய் அந்த குழந்தைகளுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்தோம். புரியுதா? இந்த மாதிரி நம்ம சொசைட்டில நம்ம இருக்கிற இடத்தையே சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குப்பையை வீட்டுல பிரிச்சு போடுவீங்களா எல்லாரும்?
மக்கும் குப்பை. பள்ளிக்கரணை சைடு போயிருக்கீங்களா? பெருசு பெருசா மலை மாதிரி குப்பை இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் நம்ம போடுறதுதான், நம்ம போடுற குப்பை தான். அந்த குப்பையை பிரிச்சு போடணும்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம பண்ண மாட்டோம். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நீங்க நினைச்சிருப்பீங்க சரி ஆர்ஜி வந்து ஜாலியா பேசுவாங்க ஆண்டி அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல நமக்கு எந்த அளவுக்கு பாட்டு, மியூசிக், டான்ஸ், ஸ்டோரி எல்லாம் முக்கியமோ அதே மாதிரி நம்ம இருக்கிற கம்யூனிட்டிக்கு ஆல்வேஸ் ஹேவ் டு கான்ட்ரிபியூட். சரியா? உங்களால என்ன முடியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீட்ல உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி குப்பையை குப்பை தொட்டியில போடுங்க. டாய்ஸ் எடுத்து வெளியே வச்சு விளையாண்டீங்கன்னா திருப்பி அந்த டப்பாக்குள்ளாயே போட்டு வைங்க. கிளாஸ்ல மேம் ஒரு புக்கு கேட்கறாங்களா, கொண்டு வந்து கொடுங்க. அவங்க சொல்றது காது கொடுத்து கேளுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை ரெகுலரா பண்ணுவீங்களா? எல்லாரும் பண்ணுவீங்களா? வாய்ஸஸ் ஒன்று இருக்கு. சரி, அப்ப நீங்க கேரக்டர் வாய்ஸஸ்னா இப்ப வந்துட்டு நான் லெட்ஸ் சே நான் XYZ அப்படின்னா நான் ஒரு அம்மாவா பேசணும்னா இந்த நார்மல் வாய்ஸ்ல பேசுறேன். ப்ரோமோ வாய்ஸ்னா அதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் துஷ்யந்த் வந்து ஒரு எனர்ஜெட்டிக் அண்ட் கிரியேட்டிவ் ஸ்பீக்கர் அப்படின்னு. யாரு துஷ்யந்த்? நீங்க தான். ஓகே தான். ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா மேம்? சொல்றேன். துஷ்யந்த் இவங்களை பத்தி சொல்லணும், நான் சொல்லிட்டே போகலாம், இவங்க நிறைய சாங்ஸ் பாடி இருக்காங்க. இது வந்துட்டு ப்ரோமோ வாய்ஸ் மாதிரி. அது ஒரு இமோஷன்ஸ்மே இருக்காது. ஏய் கண்டிப்பா சொல்றேன் துஷ்யந்த், இவங்களை பத்தி சொல்லியே ஆகணும், இன்னும் சொல்லிட்டே வேற போலாம், நிறைய சாங்ஸ் பாடி இருக்காங்க. இவங்களோட சாங்ஸ் முக்கியமா எல்லாரோட ஹார்ட்லயும் ரீச் பண்ணிடுவாங்க. இப்ப புரியுதா? வாய்ஸ்ல மேல கீழே மாத்தி மாத்தி பேசுறல. இது இமோஷன்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் சொல்றேன். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல ப்ரோமோ வாய்ஸ்னா நான் ஃபர்ஸ்ட் பேசினேன்ல அந்த மாதிரி பிளண்டா இருக்கும். கேரக்டர் வாய்ஸ் பிளண்ட் இன் தி சென்ஸ் ஷவுட் அவுட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். வாங்கிட்டீர்களா வசந்தன் கோ அப்படின்னு சொல்றல, அதெல்லாம் ப்ரோமோ வாய்ஸஸ். இந்த ப்ரமோஷன் வாய்ஸஸ். கேரக்டர் வாய்ஸஸ்னா இந்த மாதிரி நான் இப்ப மேலே ஏற்றம் இறக்கத்தோட பேசுறேன். Anything else? Yes. லாசம்க்கு ஒரு ஆட் பண்ணா அது எப்படி இருக்கும்? So that is called a promo for Blossom. என்ன தெரியுமா பண்ணலாம்? ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இப்ப ABCD உங்க பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து பேர் எல்லாம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் தோன்ற ஐடியாவை சொல்றேன். உங்க பேர், உங்க நம்பர் என்ன? லைக் உங்க பேரோட ஃபர்ஸ்ட் எஸ். இப்போ அந்த பேர்ல ஏதாவது ஒரு ஸ்டார் பேர் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சனா இஸ் a மியூசிக் டீச்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப பாடிட்டே ராகம் வரணும். அப்ப யார் வந்துட்டா? சஞ்சனா வந்துட்டா. நீங்க வந்துட்டு துஷ்யந்தில என்ன பண்ணுவீங்க? புக் ரீட் பண்ணிட்டே வருவீங்க. புக் ரீட் ஒரு கோட்டோட ஸ்டார்ட் பண்ணா அது துஷ்யந்த். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேக்லைன் மாதிரி வச்சுக்கோங்க. டேக்லைன்னா என்ன? எப்பவும் பாடுவா சஞ்சனா, படித்துக் கொண்டே இருப்பாள் துஷ்யந்த். அந்த மாதிரி. அப்புறம் என்ன நியூஸ் மட்டுமே சொல்லுவான் பிரணேஷ், பாடிக்கிட்டே இருப்பாள் லக்ஷிதா, டேட்ஸ் விற்பாள் என்ன பேரு? ரான்விகா. கதை சொல்லுவாள் ஆராதனா. ரெண்டு பேர் சொல்லுங்க. சாமன் பிளஸியோட நிறுத்தாத அட்வர்டைஸ்மெண்ட். நாங்க எப்படி தெரியுமா ஒரு வாரம் பேசிருக்கோம். அது 1 month பேசிட்டேன். 1 month முன்னாடி தான் நாங்க பேசோம். அது சும்மா ஜென்ரலா ஜாலியா பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு கூப்பிட்டோன்னே நான் ஏன் வரேன்னு சொன்னேன்னா, இந்த ஏஜ் குரூப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏஜ் குரூப். இது வந்து மென்டர் பண்ணக்கூடிய ஏஜ் குரூப். அதனால ரேடியோ மட்டும் இல்லாம உங்களுக்கு டெலிவிஷன் இருக்கு. இன்னும் நீங்க வர காலத்துலாம் நிறைய டெவலப் ஆயிடும். சரியா? ஸோ அதனால கிடைக்கிற பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுங்க. எதுக்குமே கூச்சப்படாதீங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டே இருக்கணும்னு யோசிங்க. ஆண்டிக்கு 34 years ஆச்சா? இப்பதான் ஆண்டி ஸ்விம்மிங் கத்துக்கிட்டேன். ஆமா, இப்பதான். அந்த மாதிரி உங்களுக்கு எது தெரியலையோ அதை எப்பவுமே கத்துக்கணும்னு யோசிச்சுட்டே இருங்க. எனக்கு ஹிந்தி படிக்க தெரியாது, ஹிந்தி வாசிக்க தெரியாது, செகண்ட் லாங்குவேஜ் தமிழ். இப்போ எனக்கு ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசை வந்து போய் கத்துப்பேன். ஸோ அதனால எப்பவுமே லேர்னிங்க்கு தேர் இஸ் நோ எண்ட். எதையாவது வந்து புதுசா டான்ஸா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், கடி ஜோக் சொல்றதா இருக்கலாம், எனிதிங் ஒரு ஸ்கில் செட் எடுத்தீங்கன்னா அதை டெவலப் பண்ணி பார்த்து. ஓகேவா? ரேடியோ பண்றீங்க, அந்த மாதிரி பண்றீங்களோ, இந்த குழந்தைகளுக்கு மெயினா அந்த கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுங்க. Why I am telling is, நான் எங்க போய் பார்த்தாலும் இந்த Gen Z, I'm not blaming the Gen Zs, they are very detached with the community. இப்போ நம்ம அம்மா அப்பா காலத்துல it is always not about என் குடும்பம் என் வாழ்க்கை மட்டும் இல்லாம ஒரு 4 பேரா சேர்ந்து ஏதாவது பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்ற, ஒரு கோயில போய் உட்கார்ந்து பாட்டு பாடுறது, ஏதோ ஒண்ணு 4 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. இப்போ அப்படி இருக்கிறதே எங்களுக்கு கிடையாது. இப்போ நான் எங்கேயாவது டிராவல் பண்றேன்னு வைங்களேன், என் பக்கத்துல இருக்க மொபைல் வச்சுக்கான், இந்த பக்கம் இருக்க மொபைல் வச்சுக்கான். there is no எத்தனை பேர் ரயில் ஸ்நேகங்கள்ல எவ்வளவு வந்திருக்கு. நம்ம ட்ரெயின்ல போவோம், பேசுவோம், அவங்க கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதுக்கப்புறம் வருவோம். இப்ப ஜெயந்தி நான் உங்களுக்கே சொல்றேன், அன்னைக்கு பார்த்தா உங்க போன் எடுத்து உங்களை பண்ணனாலதான் திஸ் ஹஸ் ஹேப்பன்ட் இல்ல. அது வந்து இந்த குழந்தைகளுக்கு வரணும். அதான் நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு அதை சொல்லி தரணும். கம்யூனிட்டிக்கு நீங்க ஏதாவது பண்ணணும். இட் இஸ் ஆல்வேஸ் தேர் டியூட்டி. சோ தட் அவங்க நாளைக்கு எங்க போனாலும் இதை சொல்லுவாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, நாங்க எங்க கம்யூனிட்டியில எங்க மேமோட சேர்ந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி.
ஸோ கண்டிப்பா அதை பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி டூயிங் a great job, பட் அதையும் பண்ணுங்க. கண்டிப்பா கிட்ஸை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க எல்லாருக்கும் ஷோர் கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி வெரி பெஸ்ட். சஞ்சிதா வாங்க. கொரியன் டிராமாஸ் பார்ப்பீங்களா? இல்ல. என்ன பார்ப்பீங்க கொரியன்ல? அழகா கொரியான்னு சொன்னீங்களே. Thank you. நாமிகா வாங்க. டேட் சிட்டிங்க. டேட் சாப்பிடுறீங்களா? சூப்பரா இருக்கு. Thank you. வாங்க ஆராதனா. வரது போன ஸ்டோரி. Thank you. சாம் வாங்க. Thank you. நீங்க பண்ணதா கேரக்டர் வாய்ஸ். நீங்க ரெண்டு பேரும் மாத்தி பேசுறீங்க. Let's see advertisement. Thank you. News reporter Ganesh. ரனேஷ் வாங்க. கப்பு முக்கியம் வாங்க. விஜய் ஃபேனா? ஆமா. Chadi jokes by Nitisha. நிதிக்ஷா வாங்க. ஏய் நான் மட்டும் வா. Tribunal by Dakshina. தக்ஷனா வாங்க. Interview by Dakshina. தக்ஷிகா வாங்க. I invite the host and the Amma to honor our chief guest. வாங்க ஹோஸ்ட் ரெண்டு பேரும் வாங்க. Thank you.